இன்டர்நேஷனல் ட்ரிப் போறோம் ட்ரெயின்ல. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ட்ரிப். நாங்க ஒரு குளிரான பிரதேசத்துக்கு போலான்னு போறாங்க. ஜில்லுன்னு ஒரு காத்து. டயர் 3 வந்து ஃப்ரண்ட்ல இருந்து வரமா டயர் 30ல இருக்கோம். நம்ம டயர் 3 முன்னாடியே இருக்கு. இப்போ அதை தான் நாங்க சாப்பிட போறோம். அப்புறம் நான் கொட்டுறதுக்காக வருவாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாட் ரெடியா இருக்கும். எங்க இருக்கு பாட்டில்? 10 மணிக்கு மேல ட்ரெயின் சண்டை போடக்கூடாதான். கஷ்டப்படாது. உளுந்தூர்பேட்டையில இறங்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் குடிச்சிருக்கான். அப்படி தேய்க்கலாமான்னு கேட்டோம். இவனோட பிஹேவியர் வச்சு தெரிஞ்சிருக்கோம் இவன் என்ன நிலைமையில இருக்கான் இப்போ அப்படின்னு. Hello guys, welcome to Tarkuri Boys. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட நம்ம அங்கங்க சின்ன சின்ன ஸ்பாட் பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்பாட் இதுதான், லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். குளிக்க போறோம் நாங்க. இறங்கி ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் குளிக்க முடியாதா? இதுல தான் குளிக்க. அது எல்லாமே சைட் சீயிங் மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் குளிக்க அலோடு. ஸோ அதனால நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு கிளம்பி ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் அதெல்லாமே உங்ககிட்ட சொல்றோம். நல்லா இருக்கு. கிளைமேட் வந்து சீரியஸா செம்மையா இருக்கு. அடல்ட்டுக்கு வந்து 50 ரூபாய். ஆமா, அடல்ட்டுக்கு 50 ரூபா, சில்ட்ரனுக்கு 50 ரூபா. அபோவ் 5 வயசுக்கு மேல உள்ளவங்க உள்ள அலௌட். ஃபால்ஸ் மேல இருக்க ஃபால்ஸ்ல தான் தண்ணி வருது. மேல இருக்க ஃபால்ஸ் தான் போறோம். கைஸ், சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குளிக்க இவனுக்கு தும்பல் வரது சோகமான விஷயம். இன்னைக்கு வந்து இங்க மழை காரணமா குளிக்க கூடாதாம். சோ ஆனா இன்னைக்கு மழை பெய்யல. வெயில் அடிக்குது. நேத்து மழை பெஞ்சிருக்கும் போல. முன்னாடி காலையில நேத்து எல்லாம் மழை பெஞ்சிருக்கு. அதனால குளிக்கிறதுக்கு அலௌட் இல்ல. ஆனா அவங்க இங்க சீக்கிரட்டா வந்து சொல்லிருக்காங்க. சீக்கிரட்டாலாம் இல்ல, எல்லாத்தையும் அதான் சொல்றாங்க. ஓரமா எங்கயாவது உங்க சேஃப்டி பார்த்து குளிச்சுக்கோங்க. மெயின் ஃபால்ஸ்ல நீங்க குளிக்க கூடாது. ஃபால்ஸ்ல போய் குளிக்க கூடாது. ஃபால்ஸ் கீழ ஓடுற தண்ணில குளிக்கலாம். எல்லாமே குளிச்சுட்டு வராங்க. சோ நமக்கு அந்த மாதிரி நீங்க குளிச்சுக்கோங்க. டிக்கெட் பாருங்க. ஆனா வியூ வேற லெவலு. ஃபால்ஸ் வேற லெவலுடா. ஃபால்ஸ் தண்ணி பயங்கரமா கொட்டுது. ஆனா இவ்வளவு கும்பலாது. அதனால தான் வந்துட்டு குளிக்க விடல. தண்ணி போரா இருக்கனால குளிக்க விடல. பசங்க எல்லாம் ஒரு வெறியில வந்தானுங்க குளிக்கிறதுக்குன்ட்டு. அந்த வெறியை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நினைச்சது எங்க நடக்குது? நினைச்சது கிடைக்கலாம். கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியது. கரெக்ட் தான். நாங்க ஒரு பேக்கேஜ் போட்டோம். அந்த பேக்கேஜ்லயும் வேற ஒன்று நினைச்சு போட்டோம். வேற ஒண்ணு கொடுத்துட்டாங்க. டிசப்பாயின்மெண்டா பண்ணிட்டே இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கீங்க. ஆரம்பிக்கும் போதே தூங்கடா. குளிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் எல்லாருக்கும். சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணல. கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா லக்கேஜ்லாம் எங்க இருக்கு. நாங்கள் வந்து கேமரா பிடிக்கிறது ஒரு லக்கேஜ் தான். சூப்பர். ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிக்கிறோம் பாருங்க. ரொம்ப பிடிக்கிறது அவங்க பற்றி பார்க்காதீங்க. நாங்கள் வந்து குளிக்கிறத பாதிரத்தை கட் பண்ணி போடுறோம். பார்த்துட்டேன். ப்ரோ என்ன பண்றீங்க? வணக்கம். சமதில் நடிந்து
ஃபைனலி அலப்புறம் முடிஞ்சு போச்சு. குளிச்சோம் நல்லா குளிச்சோம். ஆனா நல்லா குளிச்சோம். இது நல்லா குளிக்கல. ஆமா இல்ல அவர் வந்து பொம்பளை புள்ள மாதிரி பாத்ரூம்ல குளிப்பாரு. இல்ல என்கிட்ட வந்துட்டு போனு பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அதனால குளினா எப்படி குளிக்கிறது? குளிக்கணும்டா. இல்ல இல்ல சரி ரெண்டாவது டைம் தான் விட்ட போன் பத்துக்குது. ஃபர்ஸ்ட் நான் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம்ல ஆன்டி பாத்துட்டு நடிச்சிட்டோம். உட்காந்து பயந்து தண்ணியில இறக்காம சில்லு கைஸ் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாது. அந்த மறைச்சு போச்சு. அதனால ஃபன் பண்ணிட்டோம். அடுத்த என்ன பிளேஸுக்கு போறோம்ட்டு அடுத்தது காட்டுறோம். நெக்ஸ்ட் நாங்க வந்துட்டு குளிச்சு முடிச்சு மலையேற்றத்தில் ஒரே கேர் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆமா மலை கிருகிருன்னு சுத்திடுச்சு ஒரு செகண்ட் எல்லாருக்கும். அதனால நாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வயிறு நல்லா வயிறை ஃபில் பண்ணிட்டு கேரை கம்மியாக்கிட்டு இப்போ நான் வந்திருக்கேன் வந்து பொட்டானிக்கல் கார்டன்ல என்ன இருக்கும்? அது ஏன் ப்ரோ இப்போ எல்லா ஹில் ஸ்டேஷன் போனாலும் சரி எங்க போனாலும் அந்த பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று வச்சிடறானுங்க. ஏன்னா அங்கதான் ஹில் ஸ்டேஷன்ல தான் பூக்கள்லாம் பூக்கும், மரங்கள்லாம் வித்தியாசமா வரும். அதெல்லாம் சேர்ந்த இடம் பேர் தான் பொட்டானிக்கல் கார்டன். ஓ அதனால எல்லா ஹில் ஸ்டேஷன்லயும் ஹில் ஸ்டேஷன் சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல கூட வைக்கலாம். வைக்கல. அதனால இப்போ வந்துட்டு கேரளா மூணார் பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் போக போறோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம். பர் ரேட்டு 100 ரூபா. நாங்கள் வெளியிலே கேட்டோம் 100 ரூபாய்க்கு இது வர்த்தான்னு கேட்டோம். வர்த்தான்னு கேட்கல, எதுக்கு 100 ரூபாய்க்கு உள்ள டிக்கெட்டுன்னு கேட்டோம். உள்ள அதுக்கு ஒர்த்தா இருக்கு பாருங்க. என்ன இருக்குன்ட்டு நாங்கள் உள்ள போய் பார்க்க போறோம். இன்னும் எல்லா பொட்டானிக்கல் கார்டன்லயும் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லா பூக்கள். பொட்டானிக்கல் கார்டனே பார்த்தல நான் ஊட்டில பார்த்தல. ஊர் சின்ன வயசுல பார்த்தது, பெருசாகி பார்த்தது. நீ ஊட்டிலாம் போனேன் அப்ப பார்க்கல? அப்பெல்லாம் அப்பல சரியான வியூ. இப்போ உங்களுக்கு நாங்க ஒரு சர்ப்ரைஸான வியூ காட்ட போறோம். சர்ப்ரைஸ் இல்லையே. குறுக்கல அந்த கௌசிக்கு வருவான். அவனை பார்க்காதீங்க, தட்டி விட்டுருங்க. நார்த் ஈஸ்ட் உங்களுக்கு அந்த யானை தெரியுதா? யானை பொட்டானிக்கல் கார்டன்ல தம்பி குறுக்கல அங்க கில்லி விஜய் இருக்காருங்க. அழகை ரசிக்க வந்திருக்கோம் நாங்க. ஆமா செடிகளோட அழகு இல்ல போய் பூக்களோட அழகு, இங்க இருக்க இயற்கை. அங்க பாருங்க, அந்த பக்கமா பாருங்க. அப்படியே மேகங்கள் வந்து தழுவுது. நம்ம எங்க தழுவுது? பச்சையா கார்ல காட்டும் போது இதுக்கெல்லாம் என்ன எக்ஸைட் ஆகுறீங்க? மேகத்திற்கு சென்னையில பாக்கலையான்னு கேட்டா இங்க வந்துட்டு வீடியோ கோசம் நடிக்கிறான். இருந்தாலும் அந்த இயற்கையை பாருங்க. அங்க ஒரு யானை இருக்குது. அது ஒரிஜினல் யானை பொம்மை யானையா? அவங்களுக்கே தெரியும். வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஒரிஜினல் யானையா பொய் யானையானு. பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த பாருங்க, இந்த பூந்தோட்டத்துல ஒரு கருப்பாடு. பூந்தோட்டத்துல ஒரு வண்டு இருக்குது. இந்த வண்டு வச்சு கொள்ளலாம். ஒரு நாளே வண்டு இருக்கும். வண்டுனால பூவுக்கு வந்து
குடிச்சிருக்கியா? இல்ல பூமர் சாப்பிடும். இங்க வந்திருக்கீங்க. நாங்க வந்து படகுல போறோம். படகு வாங்கலாம்னு வந்தோம். கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா நீங்க? இனிமேல் கேப்டன் கூப்பிடுங்க. நானும் வேடாது. ஹேண்ட் கிராஃப்டா. இப்போ உனக்கு எல்லாம் தெரியுது. பார்த்தா தெரியலடா உனக்கு பைத்தியக்காரா. இந்த பக்கம் நம்மளுக்கு தேவையில்லாத இருக்கு. எஸ். போடுங்க. எப்போ ஆஃப் பண்றது? யாருக்கு அது? யாருக்கு? இருடா எடுத்து சொல்றேன்டா. காமெடி வச்சிருக்கேன் அந்த இடத்துல. நல்லா இருக்கா? இதுவே காமெடி ஆகும். இப்போ பாரு செம காமெடி ஆகும். நல்லா இருக்கா? கை வச்சு படுத்துரு. வச்சிரு இப்படிதான் வச்சிரு. என் தலைவங்க தலைவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. காப்பி கொட்டையா? காஃபி கொட்டை. நம்மளுக்கு தேவையான கன்சிசி வைன் வாங்கிட்டு போவோம். லெமன் கிராஸ். செம்ம. அந்த குச்சி அதுக்கு தான் போறடா. அச்சு போச்சுடா. டிப்ஸ் இருக்கு இல்ல டிப்ஸ் காலி தான் இருக்கும். கீழே போற பயந்துக்கிறேன். அந்த பொண்ணு கெடுத்து விட்டு வந்துட்டேன். போய் படிக்க போறோம். நண்பர்களே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா நைட்ல மழை பெய்யுமா கொஞ்சம் ரைட் ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். வேற ஒண்ணும் இல்ல தலைக்கு தேக்கிற எண்ணெய் வாங்கிருக்காங்க. தலைக்கு தேக்கிறேன்னு சரக்கு பாட்டில் வாங்குறேன். ஆயுர்வேதிக் எண்ணெய். அப்படிதான் பேசுவான். ஆயுர்வேதிக் தான், ஆர்கானிக் தான். உள்ள போச்சுன்னா குளிர் அடங்குமா? ரைட்டா? ஒன்னு இல்ல பாதி போட்டுறதா அது. பொய்யா சொல்லுவானுங்க. எங்க மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது. ஆமா இது அணில் சூப்பரா இருக்குது. இது கிராஸ்லயே பண்ணிருக்காங்களோ? கிராஸ்ரா ப்ரோ. இதயம் கிரிஞ்சு குர்ரா. நைட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமா? லேட்டா வந்தா லைட்டிங்கோட இல்ல டாய்லெட் வழி கண்டுபிடிச்சேன். டைரக்ஷன் கண்டுபிடிச்சேன். எப்பா ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. நான் இந்த போர்டை கண்டுபிடிச்சிருக்குது. நான் பாத்துறேன்டா. ஐல உங்க நீங்க பாக்கல. நான் சொன்னதான் தெரியும். ஐஸ் புல்லுல டைனோசர் செஞ்சிருக்காங்க. இத பாருங்க. நாங்க ஃபர்ஸ்ட் யானை பார்த்தோம், அப்புறம் அணில் பார்த்தோம், அப்புறம் டைனோசர். அது வரிசையில் இப்ப டைனோசர் பெருசா செஞ்சிருக்காங்க. நல்லா பயங்கரமா செதுக்கி வந்து பேகி பேண்ட் போட்டுக்கிறாரு. தடவினே வராரு பின்னாடி. ஏதோ இல்லடா கை ஜில்ஜில்னு இருக்குது. கை ஜர்க்கின் போட வேண்டாம்டா பைத்தியக்காரா. ஜர்க்கின் எங்க இருக்கு? ஆன்டி எடுக்க முன்னாடி எடுக்க சொல்றாடா. போட்டு விட்டேனடா. குளிர் எப்படியோ இப்ப டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் ப்ரோ? டெம்பரேச்சர் ஒரு 25ல இருந்து 23 இருக்கும். 32ல வாழ்றாங்க. ஆமா இங்க வந்துட்டு மார்னிங் 22. அங்க பாருடா. அங்க தான் கும்கி கொம்பன் இருக்கான்டா. கொம்பன் பாக்க கொம்பன் இருக்காரு. ஒரு கொம்பன் நடக்குவாரு இப்ப கும்கி வச்சு. அவ்வளவுதான். கேரளால வந்தாலே இந்த யானை, கொம்பன், கும்கி, சாஜி இந்த பாருங்க கைஸ், பொம்மை எலிஃபென்ட். ஆனா காது ஆடுது, வால் ஆடுது. அருமையான வியூ. பொட்டானிக்கல் கார்டன் முடிச்சுட்டு வர வழியில பாத்தீங்கன்னா வட்டக்காடு எஸ்டேட் அப்படின்ற ஒரு இடம். ஏன்னா ரோடு வந்து சுத்தி இருக்குமா? ரோடு சுத்தி இல்லடா. அதான சொன்னாரு. எங்க பாரு
பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வட்ட வட்டமா அங்கங்க கும்பா இருக்குல்ல. என்னன்னா எங்களுக்கு கீழே மேகம் இருக்கு. இல்லையே, இங்க இல்ல ப்ரோ, அங்க இருக்கு ப்ரோ. அது வர ப்ரோ, அது மேல தான்டா லூசு பல. ஏய் ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல, அப்படி இருக்குல டவுன்ல இருக்கு. இல்ல சும்மா பேசினப்பா. ஆனா இடம் சூப்பரா இருக்குது. சீரியஸா செம்ம வியூ இது. இங்க பாருங்க, கிளைமேட்டுக்கும் மேல நின்று இருக்கேன்டா. கிளைமேட்டுக்கும் நாங்க மேல நின்னுட்டு இருக்கோம். ஃபேஸ் போட்டு தான் தைரியமா இருக்கு. கால் ஆடுது இருக்குது. ஆனா சூப்பரா இருக்குது இடம். நீங்க வந்தீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா எங்க கேமராமேன் அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு வித்தியாசமா ஏதோ பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான், அங்க போவோம். அது இதோட சூப்பரா இருக்கும். நாங்க